ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லா ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து 10 ஏக்கரில் ஆண்டுக்கு 20 லட்சம் வருமானம். திருவாரூர் பட்டதாரி விவசாயி சாதனை. காவிரி டெல்டாவில் நெல் சாகுபடி செய்து குறைந்த வருவாய் ஈட்டி வருகின்ற விவசாயிகள் மாற்று சாகுபடி திட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என தொடர்ந்து அரசும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனை ஒரு சில விவசாயிகள் மட்டுமே கடைபிடித்து வெற்றியும் கண்டு வருகின்றனர். இவர் பிகாம் பட்டதாரி ஆவார். கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து தனது நிலத்தில் ஒரு பகுதியை நெல் சாகுபடியோடு சேர்த்து சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் மீன் பண்ணை அமைத்து அதன் கரையோரங்களில் தென்னை மரக்கன்றுகளை நட்டு வந்தார். இந்த தொடக்கம் அவருக்கு பல்வேறு சிந்தனைகளை தோற்றுவிக்க மேலும் 2 ஏக்கரில் தொடங்கிய இந்த மீன் பண்ணை தற்போது 5 ஏக்கராக விரிவடைந்துள்ளது. தென்னை மரங்களும் இன்று 100ஆக அதிகரித்து விட்டது. மீன் பண்ணைக்கு தேவையான தீவன செலவை குறைக்க கோழி வளர்ப்பிலும் ஆடு வளர்ப்பிலும் இறங்கி அதன் பலனாக 300க்கும் மேற்பட்ட கோழிகளும் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் வளர்த்து வருகிறார். மேலும் இந்த பண்ணையின் அருகாமையில் ஒரு காய்கறி தோட்டம் ஒன்றும் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த பண்ணையம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மற்ற விவசாயிகளுக்கு உதாரணமாக கொண்டு பின்பற்ற வேண்டும் என வேளாண் துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இது குறித்து இளம் பட்டதாரி விவசாயி கூறுகையில், வணக்கங்க, என் பேர் கணேஷ் கமலக்கண்ணன். திருவாரூர் மாவட்டம் அரசநாடு பக்கத்தில் உள்ள கொத்தங்குடி ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் மீன் குஞ்சு வளர்ப்பு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபார்ம் பேர் எம்எஸ் சிவம் மீன் குஞ்சு பண்ணை அப்படின்னு. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு மீன் எல்லாம் வளர்த்துட்ருக்கோங்க. அன்னியில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையமாக செஞ்சுட்ருக்கோம். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகளை கட்லா ரோக மிருகாலெலாம் வாணிசாகர் அப்புறம் சொந்தமாக இந்த மாதிரி தயார் பண்ணி அதை கொஞ்சம் வளர்த்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது அன்னியில் மீன் வளர்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு நெல் விவசாயமும் இருக்குது. நெல் விவசாயம் பொறுத்தளவு 1 ஏக்கர் பண்ணோம்னா ஒரு போகத்துக்கு பார்த்திங்கன்னா 30 மூட்டை 30,000 தான் கிடைக்கும். அதே சமயத்தில் 2 போகம் பண்ணோம்னா 60,000 கிடைக்கும். அதில் செலவு 40,000 ஆகிடுங்க. ஆனால் மீன் குளத்தில் 1 ஏக்கரில் நீங்கள் முறையாக இது பண்ணிங்கன்னா 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் முறையாக வளர்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 டன் வரைக்கும் நம்ம மீன் பிடிக்க முடியுங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டன் மீன் 150 ரூபா கிலோ 150 ரூபா வச்சுக்கிட்டாலும் 2 டன்னுக்கும் 3 லட்ச ரூபா கிடைக்குங்க. செலவு ஒரு 60லேருந்து 70 ரூபா. பிடி செலவு எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் 1 லட்ச ரூபா போனாலும் 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் நிகர லாபம் ஈட்ட முடியுங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்கும் பொழுது தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம்னு பண்ண முடியும். மீன் எப்படின்னா இப்போ நம்ம நெல்லை பொறுத்தளவு 100 நாள் 110 நாள் 150 நாள் வந்தால் நம்ம அறுவடை பண்ணி ஆகணும். ஆனால் பார்த்திங்கன்னா மீனை பொறுத்தளவு ஒரு நமக்கு எப்போ தேவையோ இல்லை ரேட்டு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்மளால் அறுவடை செய்ய முடியும். ஒரு லாபகரமான மீன் வளர்ப்பை நம்ம செஞ்சோம்னா ஒரு நமது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான வழியை வரும். நெல் சாகுபடி ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 செலவாகிறது. இதற்காக 6 மாதம் உழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் லாபம் என்பது குறைந்த அளவே கிடைக்கிறது. ஆனால் மீன் பண்ணை 1 ஏக்கரில் அமைக்கும் போது 2000 மீன் குஞ்சுகள் இட்டு வளர்க்க முடியும். 6 மாதத்தில் 2 டன் அளவுக்கு மீன் உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். இது ஆண்டுக்கு 4 லட்சம் லாபத்தை தரும். இப்படித்தான் என்னுடைய பண்ணை முதலில் செயல்பட தொடங்கியது. தற்போது 5 ஏக்கராக எனது மீன் பண்ணை உயர்ந்துள்ளது. இதற்காக தீவன செலவை குறைக்க கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு அதன் மூலம் மாதத்துக்கு முட்டை மற்றும் நாட்டுக்கோழி விற்பனை மூலம் ஆண்டுக்கு 75,000 வருமானம் கிடைத்து வருகிறது. மேலும் 100 ஆடுகள் மூலம் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் சராசரியாக கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி காய்கறி சாகுபடி மூலம் ஆண்டுக்கு 25,000 வருமானம் கிடைக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் இந்த இளம் விவசாயி.
இந்த பணிகளை மேற்கொள்ள 7 விவசாய தொழிலாளர்களை நிரந்தர வேலைவாய்ப்பை கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதலீடு செய்த முதல் வருடத்தில் வருமானத்தை எதிர்பார்க்காமல் தனது உழைப்பை மட்டுமே ஈட்ட வேண்டும். 2வது ஆண்டில் இருந்து இரட்டிப்பு வருமானம் விவசாயிகளுக்கு நிச்சயம் சாத்தியமாகும் என்று இந்த இளம் சாதனை விவசாயி கூறுகிறார். கணேஷ் கமலக்கண்ணனுக்கு நமது வாழ்த்துக்கள். சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.